அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நெறையா வந்து நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா, ரிப்பீட் அண்ட் ரிப்பீட்டா ஒரே கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. இதில வந்து எப்படி ஜாயின் பண்றது? நாங்க அந்த ஊர்ல இருக்கோம். நாங்க எப்படி ஜாயின் பண்றது? இடம் சொல்லுங்க. அந்த மாதிரி வந்து நெறைய ரிப்பீட் கொஸ்டின்ஸ் தான் வருது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணவே முடியல. ஏன்னா ஒரே கொஸ்டினா வர்றதுனால, என்னால கண்டிப்பா ரிப்ளை பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வந்து ஒவ்வொரு பிளேஸ்க்கும் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கு. இப்ப ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, அதில சொசைட்டி பார்த்தீங்கன்னா, ஓம் சக்தி நகர் 9த் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு. அங்க மட்டும் தான் இருக்குது. அதாவது ராம்நாட சுத்தி இருக்கிறவங்க, அதாவது பாமனா இருக்கட்டும், அடுத்து வந்து அம் அ பரமக்குடி இந்த மாதிரி நெறைய டிஸ்ட்ரிக்ட் ராம்நாட சுத்தி இருக்குல்ல, அது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்து சொசைட்டி இருக்கு. ஆக்சுவலி ராம்நாட்ல எனக்கு தெரிஞ்சு வந்து 3 சொசைட்டி இருக்கு. 3 சொசைட்டி தெரியும் எனக்கு. எங்க இதுலயுமே பார்த்தீங்கன்னா, 2 சொசைட்டி ஜாயிண்டா தான் இருக்கு. அதாவது டாக்டர் அம்பேத்கர் சொசைட்டியும், மூகாம்பிகை சொசைட்டியும் பார்த்தீங்கன்னா, 2ம் ஒண்ணா தான் ஜாயிண்டா தான் இருக்கு. இப்போ வந்து மெம்பர்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ராம்நாட்ல இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை? கண்டிப்பா வந்து டெய்லரிங் சர்டிஃபிகேட் கண்டிப்பா தேவை. அதுக்கப்புறம் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. ப்ளஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்மார்ட் கார்டு, ஆதார் கார்டு அவ்வளோதான். நீங்க வந்து இதில ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து நீங்க டெய்லரிங் சர்டிஃபிகேட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள போன உடனே மெம்பர்ஷிப்பா சேர்த்துருவாங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 50 பீஸ் வந்து தருவாங்க. இத வந்து நீங்க தச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. தைக்கிறதுலாம் வந்து அவ்வளோ கஷ்டம் கிடையாது. நீங்க வந்து ஒன்ஸ் பார்த்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து ஈஸியா வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். வந்து 50 பீஸ் வந்து நம்ம தச்சு காட்டினோம் அப்படின்னா வந்து நல்லா இருந்தது அப்படின்னா, நமக்கு அடுத்தடுத்து வந்து 100 பீஸ் அந்த மாதிரி தருவாங்க. இது வந்து எவ்வளோ சம்பாரிக்கலாம் அப்படின்லாம் வந்து கேட்குறீங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்க எவ்வளோ சம்பாரிக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. அவங்கவங்க திறமைய பொறுத்து தான் வந்து இதில சம்பாரிக்கிறது. இப்ப நானா பார்த்தீங்கன்னா, நான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். அடுத்து வந்து யூடியூப்ஸ்க்குலாம் வீடியோ பண்ணணும். அது போக மிச்சம் இருக்கிற டைம்ல தான் நான் வந்து இந்த யூனிஃபார்ம் வந்து ஸ்டிச் பண்றேன். அப்படி பார்க்கும்போது எல்லாரையும் விட கம்மியா தான் என்னால வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஏன்னா, இவ்ளோ ஒர்க் வந்து நான் பார்க்கணும். ப்ளஸ் வந்து பிள்ளைங்கள பார்க்கணும். இந்த மாதிரி நெறைய வேலை இருக்கிறதுனால, என்னால கொஞ்சமா தான் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த ஒர்க்கும் இல்ல. நாம வந்து வீட்ல வந்து பிள்ளைங்கள பார்க்கறத தவிர வேற எந்த வேலையும் இல்ல அப்டின்னா வந்து நீங்க இன்னும் நெறைய வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெறைய ஏர்ன் பண்ணிக்கலாம். இவ்ளோ தான் வந்து தருவாங்க அப்டின்னா வந்து லிமிட் கிடையாது. ராம்நாட் பொறுத்தவரைக்கும் அந்த லிமிட் கிடையாது. வேற ஊர்கள்லாம் எப்டின்னு எனக்கு தெரியல. இப்ப ராம்நாத் சொசைட்டி அப்டின்னா, இப்ப வந்து நீங்க இன்னைக்கு 50 பீஸ் வந்து தர்றாங்க. அத வந்து உடனே நீங்க ஸ்டிச் பண்ணி போய் குடுத்துட்டீங்க அப்டின்னா, அடுத்தடுத்த பீஸ் வந்து டக்கு டக்குன்னு வந்து தந்துருவாங்க. இன்னைக்கே இப்ப இன்னைக்கு 50 பீஸ் தராங்க. நீங்க ஒரு 3 நாள்ல குடுத்துட்டீங்கன்னா, அடுத்த 50 பீஸ் வந்து வாங்கிக்கலாம். எங்களுக்கு வந்து 100, 100 பீஸா குடுத்தாங்க. இந்த தடவ வந்து கேன்வாஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறதுனால, எப்படி தச்சுட்டு வர்றாங்க, இவங்க நல்லா தச்சுட்டு வராங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக 50, 50 பீஸா வந்து தராங்க. அதாவது ட்ரெய்னிங் மாதிரி வந்து இப்ப போயிட்டுருக்கு. அதனால தான் வந்து நீங்க எவ்வளோ சம்பாரிச்சீங்க அப்படின்னா வந்து கேட்க வேண்டாம். ஏன்னா, அவங்கவங்க திறமைய பொறுத்து. இப்போ உங்களுக்கு வந்து என்ன விட நெறைய திறமை இருக்கலாம். நெறைய ஸ்பீடா வந்து நீங்க தைக்கலாம். அந்த மாதிரி வந்து நெறைய திறமை இருக்கும்போது, நீங்க நெறைய வந்து சம்பாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வருஷத்துக்கு 2 தடவ வந்து செக்கு குடுப்பாங்க. நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன். நாங்க அத வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஏதாவது ஞாபகார்த்தமா இத வந்து கஷ்டப்பட்டு வந்து உழைச்சோம். அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு தங்கத்தில தான் நாங்க மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அந்த காச வச்சு முக்காவாசி வந்து நாங்க கோல்டு தான் வந்து வாங்குவோம். ஒரு நம்ம நம்ம தச்ச காசுக்கு ஒரு 1/4 பவுனா இருக்கட்டும், அதுக்கு போய் நாங்க தங்கத்தில தான் ஏதாச்சும் வந்து வாங்கி நாங்க வந்து சேமிச்சு வச்சுக்குவோம். அந்த மாதிரி தான். நான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா, 2 பொண்ணுக்கும் 1/4 பவுன்ல வந்து 2 பேருக்கு வந்து தோடு வாங்கியிருந்தேன். அடுத்த 2 பேருக்கும் வந்து கொலுசு வந்து வாங்கியிருந்தேன். இவ்வளோ வந்து என்னால ஸ்டிச் பண்ண முடிஞ்சது. இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு, உங்களால இத விட வந்து அதிகமா ஸ்டிச் பண்ண முடியும். அதனால கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. இது வந்து லாபமா? நஷ்டமா? அப்படின்னா வந்து யோசிக்க வேணாம். எந்த வேலையும் வந்து நம்ம செய்யும்போது ஒரு ஈடுபாடோட தான் செய்யணும். கண்டிப்பா வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டா நம்ம சேர்க்கிறதுனால,
ஒரு பெரிய அமௌண்ட்டா இருக்கும். இப்ப அன்னன்னைக்கு வந்து நம்மட்ட காசு கிடைச்சா, நம்ம எதுக்காச்சும் வந்து செலவு பண்ணிட்டே போயிருவோம். இப்போ மொத்தமா வந்து இதுக்கு செக் தான் குடுப்பாங்க. அதாவது வருஷத்துக்கு 2 டைம்ஸ் மட்டும் தான் வந்து செக் குடுப்பாங்க. அப்படி குடுக்கும்போது ஒரு பல்க்கா ஒரு அமௌண்ட்டா வரும். நீங்க ஒரு 2 ஷிஃப்ட்டா வந்து தருவாங்க. ஒரு 2 ஷிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 1000 பீஸ் வந்து தச்சீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து அசால்ட்டா வந்து ஒரு 18,000 20,000 அந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும். சில பேர் சொல்லுவாங்க, பொய் சொல்றாங்க அப்படின்னா வந்து சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா கிடையாது. இந்த தடவ வந்து சட்டைக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. இனிமே செக் குடுத்தா தான் வந்து தெரியும். கரெக்ட்டா வந்து எங்களுக்கும் தெரியல. கண்டிப்பா நீங்க ராம்நாட்ல இருந்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த வாய்ப்ப யூஸ் பண்ணிக்கலாம். மெம்பர்ஷிப் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு வேணுன்டா வந்து நீங்க போய் வந்து கேட்டுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஆனா டெய்லரிங் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. வேற டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்து கண்டிப்பா எனக்கு தெரியாது. ஆனா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு இடத்துல வந்து சொசைட்டி இருக்கும். அதனால நீங்க வந்து விசாரிச்சுட்டு வந்து சேர்ந்துக்கோங்க. இன்னொரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா ஒருத்தவங்க ஆர்டர் எடுத்துட்டு எங்ககிட்ட வந்து கொஞ்சம் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ண குடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ரூ. 15 ஒரு சட்டைக்குன்னா, எங்களுக்கு வந்து ரூ. 7 தான் தராங்க. தைக்கலாமா? வேண்டாமா? அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. நீங்க டைரக்ட்டா போயிட்டு வந்து ஸ்டிச் பண்றது தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. நீங்க டைரக்ட்டா வந்து சொசைட்டில மெம்பரா வந்து ஜாயின் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதில பெனிஃபிட் இருக்கு. நீங்க ஒருத்தவங்க கிட்ட வாங்கி வந்து கஷ்டப்பட்டு தைக்கிறதுல ஒரு லாபம் கண்டிப்பா கிடையாது. அதனால உங்களுக்கு வந்து சொசைட்டி எங்க இருக்கு? விசாரிச்சு பார்த்துட்டு வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்றது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. அப்படி ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு அமௌண்ட் வந்து கணிசமா கிடைக்கும். அது வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. யாராவது வந்து சொல்றாங்க, இது வேஸ்ட்டு அப்படிலாம் வந்து நினைக்காதீங்க. கஷ்டப்பட்டு உழைச்சா தான் நமக்கு வந்து காசு. அடுத்தவங்க வந்து ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க. இவங்க வந்து தைக்கிறாங்க அப்படின்னு பொறாமையில கூட சொல்லுவாங்க. அதனால எதையும் வந்து பெருசா எடுத்துக்காதீங்க. நம்ம உழைச்சா நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். அதனால வந்து கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது, அதுக்கு அடுத்து வந்து சட்டை அதெல்லாம் வந்து நம்ம சேனல்ல இருக்குது. வீடியோஸ் இருக்குது. கோட் ஸ்டிச் பண்ணுற வீடியோ இருக்குது. டாப்பு, பேண்ட் இதெல்லாம் இருக்குது. இன்ஷால்லா வந்து அந்த ட்ரௌசர்ஸ் வீடியோ வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. எங்களுக்கு வந்து சொசைட்டில குடுத்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஸ்டிச் பண்ண வர்றது பார்த்தீங்கன்னா, இந்த சட்டை, அடுத்து பொம்பள பசங்க போடுற சட்டை, அடுத்து வந்து கோட் இது 3 தான் வந்து மேக்ஸிமம் நாங்க வந்து ஸ்டிச் பண்ணுவோம். எப்பயாச்சும் வந்து ட்ரௌசர்ஸ் வந்து தருவாங்க. அப்படி தந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நெறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நெறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நாங்களும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்குமே வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல்ல இன்னும் நெறையா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நெறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.